உண்மையிலேயே அவர்கள் புரட்சி தலைவி என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு மரியாதை கொடுப்பவர்களாக இருந்திருந்தால், ஜெயலலிதா அரசு இதில் என்ன நடவடிக்கை எடுத்ததோ அதே நடவடிக்கையை இவர்கள் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பாராட்ட வேண்டும், வரவேற்க வேண்டும். ஆனால் குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக அந்த இடத்திலே மக்களை தூண்டிவிட்டு அரசியல் லாபத்தை அடைவதற்கு பிஜேபிக்கு பின்னாலே போய் ஒளிந்து கொண்டு அரசியல் செய்வது என்பது அதிமுக என்கிற ஒரு அந்த அரசியல் கட்சியை மிகப்பெரிய வீழ்ச்சியின் பள்ளத்தாக்கிலே தூக்கி வீசி எறிகிற நிலைமையை ஏற்படுத்திவிடும் என்பதை அவர்கள் உணர வேண்டும். கொள்கை ரீதியாக ஜெயலலிதா அவர்களை அவர்கள் அம்மா என்று சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அரசு எடுத்த நடவடிக்கை இவர்கள் பாராட்ட வேண்டும், அதற்கு ஆதரவாக இருக்க வேண்டும். அரசியலை தாண்டி கொள்கை வேற கூட்டணி வேற தானே செல்லூர்ராஜ் சொல்றாரு. இப்ப கூட்டணியாக இருந்தாலும் கூட மக்களிடத்திலே வேற்றுமையை பாராட்டி, வடநாட்டிலே எப்படி இந்து முஸ்லிம் கலவர விதையை தூண்டி அங்கே மத அடிப்படையில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே நிலையை உருவாக்குவதற்கு தமிழ்நாட்டிலே முயற்சி எடுக்கிற பொழுது அதை தடுக்க வேண்டிய கடமை திராவிட இயக்கம் என்று சொல்லப்படுகிற அதிமுகவுக்கும் இருக்கிறது. அதிமுக இன்றைக்கு அமித்ஷா திமுகவாக மாறி இருக்கிற காரணத்தினால் அவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள்.